அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா இந்த வேரிக்கார பகுதியில் நான் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் நான் இங்கே இருக்கும் போதும் எங்கள் அப்பா சபையில் நான் போகும்போது இருக்கும் போதும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக தான் உடம்பு இல்லாத ரொம்ப உடம்பு இல்லாத ஆகிட்டேன். ஆனால் என் தேவனுடைய நாமத்தினால பரிபூர்ண எனக்கு சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நான் தனியாக என் புள்ளையும் நானும் வாழும்போது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு மாத்திரம் செஞ்ச அந்த அற்புதத்தை இந்த உலகம் இந்த ஹவுசிங் போர்டு முழுவதும் செய்யணும். நான் புளியாந்தோப்பில் எங்கள் அம்மா இருக்கிற பக்கத்துலேயே எங்கள் அப்பா கொண்டு போனார். அங்கே கூட எனக்கு என்ன ஆகும் இது, ஆனால் எங்கள் அப்பா பாதுகாத்து என்னோட துணையாக இருந்து உன் கையின் பிரகாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொல்லி எங்கள் அப்பா நல்ல வாழ்க்கை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு அசட்டுத்தனமா இருக்கலாம், ஏதோ லூசு வளர்ற பைத்தியம் வளரணும்னு நினைக்கலாம். ஆனால் என் தேவன் ஆவியானவர் அவர் மகிமை உள்ளவர். அவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அவரை நம்புற யாவருக்கும் அவர் பக்கபலமாக இருந்து அவர் தொலை இருந்து வழி நடத்தி காப்பாற்றி வருவார். ஆனால் யாருக்கு அவர் தெரியாத இருக்கலாம், அறியாத இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ருசிகத்தை நாங்கள் பார்த்தோம், ஆவியானவர் அன்பை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்ன்று நான் சாட்சியா இந்த இடத்துல நான் 2 வருஷம் வாழ்ந்தேன். நான் நின்று எங்கள் அப்பா நான் சாட்சியா நிற்க வைத்தேன். அவர் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி அதிசயமா வந்தவர், அற்புதமா செய்யறாரு இந்த உலகத்துக்கிட்ட. சாமி எங்களுக்கு மட்டும் இல்ல, அவர் எங்களுக்கு மட்டும் உத்தமர் இல்ல, பச்சை பாதம் பார்க்காத எல்லாருக்கும் ரத்தத்தை
சிந்தினவரு, தான் உயிரை பலியா கொடுத்தவரு. தெரியாதவங்களுக்கு தெரியாத எங்க அப்பா தெரிய வைப்பாரு, புரியாதவங்களுக்கு அவருடைய நாமத்தினால புரிய வைப்பாரு. இந்த சாட்சிய எங்க அப்பா கோடான கோடி ஆசீர்வதிக்கணும். தகப்பனை கேட்டு நன்மை செய்யணும். சோத்திரம்.